உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகாசக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புதப் படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அனுபவ பகிர்வு தான் பார்க்க போறோம். கிரிஜா மேடம் பாலக்காடுல இருந்தும், யசோதா மேடம் திருப்பூர்ல இருந்தும் அவங்களோட அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. மேமோட இன்ட்ரோ பிந்து மேம் கொடுப்பாங்க. பிந்து மேம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிரிஜா மேடம் பாலக்காட்டுல இருந்து அவங்களோட அனுபவங்கள் ஷேர் பண்றேன்னு தான் சொன்னாங்க. பட் மழைங்கிற காரணத்தினால அவங்களோட நெட் இணைய முடியல, லிங்க் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவங்க பேசக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அதுக்கு அடுத்தது திருப்பூர் யசோதா மேடம். அவங்க இப்பதான் முடிச்சிருக்காங்க, நம்மளுடைய கொஞ்சம் ஸ்டடீஸ் முடிச்சிருக்காங்க. அவங்க எப்படி இந்த இதுக்குள்ள வந்திருக்காங்க, அக்குபஞ்சருக்குள்ள வந்தாங்க, தென் அவங்களுடைய இதுல வந்த பின்னாடி அவங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சியும், தென் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை பத்தியும் அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க நல்லா ஒரு என்ன சொல்றது, சின்சியரா இந்த அக்குபஞ்சரை ரொம்ப நேசிச்சு இன்வால்மெண்டா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர். வெல்கம் யசோதா மேம், நீங்க பேசலாம். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன செக் மேம், நான் பேசுறது கேக்குதுங்களா? மேம் நீங்க பேசுறது எல்லாருக்குமே கேக்கும், பட் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாருடைய மைக்கும் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகேங்க மேம், தேங்க்யூ. நீங்க பேசலாம். ஓகேங்க மேம். நான் யசோதா, திருப்பூர்ல இருந்து. நான் இப்ப பிரசன்ட் ஜூன் 23 டு ஏப்ரல் 24 பேட்ச். ஸோ எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒன்னு 9 இயர்ஸ், இன்னொன்னு 4 இயர்ஸ். ஸோ நான் அக்குபஞ்சருக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைமர்லி என்னோட குழந்தைங்க 2 பேர்த்துக்குமே அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை 2 வயசா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அவளுக்கு காதுல சாரி பாப்பா கூடயே இருக்கா, அதனால 2 வயசா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடிக்கடி காதுல சீ பிடிச்சுக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்னா, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், மருந்து கொடுப்பாங்க, சரியாயிரும், மறுபடியும் அடுத்த வாரம் வரும். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும்போது எங்களுக்கு ஒருத்தர் அக்குபஞ்சரை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அப்ப நாங்க போய் பார்க்கும்போது ஒரே டைம்ல ஒரே டச்ல அவர் டச் கொடுத்துட்டு டயட் மட்டும் ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி பட்டர் மில்க், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்கம்மான்னு சொல்லுவாரு, சரியாயிரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு அக்குபஞ்சர்ல நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கிரானிக்கா ரொம்ப நாளா நெக் பெயின் இருந்தது. ஸோ அதுக்கு அவருக்கு நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிங்ல சரி ஆகல. ஸோ அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சாரி, அதாவது சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் சரியாயிரும், இந்த மாதிரி கிரானிக்கா இருக்கிறது சரி ஆகாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்தது. அப்புறம் எனக்கு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா லோ பிபி, கிறுகிறுன்னு வர்றது, பீரியட்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது, அந்த மாதிரி எனக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. அப்போ எனக்கு ஒருத்தர் நேச்சுரோபதி ரெஃபர் பண்ணாங்க. நான் அக்குபஞ்சர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதுனால நேச்சுரோபதி ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நாங்க திருச்செங்கோடு போனோம். ஸோ அப்ப எனக்கு அங்க போய் வெறும் டயட் மட்டும் தான் சொன்னாங்க. டயட்ல எனக்கு ஃபுல்லாவே கியூர் ஆயிடுச்சு. ஸோ அப்ப எனக்கு டயட்ல அதாவது உணவே மருந்துங்கிற கான்செப்ட் எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு. ஸோ அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, வீட்லயே அக்குபஞ்சர், நேச்சுரோபதி, குழந்தைங்களுக்குன்னா அக்குபஞ்சர், எங்களுக்குன்னா நேச்சுரோபதிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருந்தோம். எமர்ஜென்சி நான் மட்டும் ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருந்தது. ஸோ கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே போக முடியல. அப்ப ட்ரீட்மெண்ட் ஜாஸ்தி தேவைப்படல. அக்குபஞ்சரும் மறந்தாச்சு, நேச்சுரோபதிக்கும் போல, தூரமா இருந்ததுனால. சோ அதனால கொஞ்சம் என்னன்னா, கை வைத்தியமும் எனக்கு தெரியாது. கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமமா இருந்தது. சோ லாஸ்ட் இயர் மிட்ல என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பெரிய பாப்பாக்கு வயிறு வலி, வாமிட்டிங், டிசென்ட்ரி, வயிறு வலி பாத்தீங்கன்னா தாங்க முடியாம அழுகுவா. சோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நல்லா பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. சோ அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், எனக்கு எனக்கு கரெக்டா கொத்தமல்லி காஃபி, சுக்கு காஃபி தான் வைப்பேன். ஆனா அவளுக்கு வயிறு வலி சரியாகாது. எமர்ஜென்சில தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அங்க போய் ஒரு 3 டேஸ் அட்மிட் ஆனா மருந்து குடுப்பாங்க. வீட்டுக்கு வந்தாலும் வயிறு வலி இருக்கும். கரெக்ட்டா 2 வீக்ஸ் ஆகும். அது ஸ்டார்ட் ஆயி முடிஞ்சு சரியாகறதுக்கு 2 வீக்ஸ் ஆகும். திருப்பி அதே அடுத்த மாசம் ரிப்பீட்டடா இது மாதிரி 4 மாசத்துல 3 தடவ அவளுக்கு வந்துருச்சு. சோ அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, அக்குபஞ்சர் தெரிஞ்சா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பக்கத்துல யாரும் இல்ல, நம்மளுக்கே தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிற இருந்துச்சு. ஆனா எங்க படிக்கணும் என்னங்கிற ஐடியா எனக்கு இல்ல.
அப்புறம் என்னோட சின்ன பாப்பாக்குமே வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் சளி பிடிச்சிட்டு இருந்தது. சோ அவளுக்கும் நான் வந்து டச் கொடுக்கணும், படிக்கணுங்கிற படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், கூகுள்ல எல்லாம் யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட் இப்பதான் எனக்கு தெரியுது. அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் டச் குடுப்பேன். ஆனா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாவே இருக்காது. அப்போ வந்து எனக்கு டிசிஎம், இந்தியன் அக்குபஞ்சர் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் தெரியாது. சோ ப்ராப்பரா ஏதாவது ஒரு இடத்துல படிச்சே ஆகணும் நம்ம குழந்தைகளுக்காக அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது, எதாச்சும் என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி அபிராமி அவ பேரு. அவ வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்சிருக்காங்க. எதாச்சியா அவ சொல்லும்போது, "நான் இங்க தான் படிச்சிருக்கேன். நல்ல இன்ஸ்டிடியூட். நீ வந்து படிச்சுக்கோ." அப்படின்னு சொல்லும்போது, கிளாஸ்லலாம் அடிக்கடி பிரபஞ்சம்ங்கிற வேர்ட யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. சோ நம்ம பிரபஞ்சத்துக்கு கேட்டிருக்கோம். அது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத நான் யூட்டிலைஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் போனப்பவே சார் வந்து ஒரு வீடியோ பார்க்க சொன்னாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, உடலை மருத்துவர் வீடியோ. உடல் தன்னை தானே சரி செய்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீவர் வந்துச்சுன்னா கழிவு நீக்கம் நடக்குது. அதாவது நீங்க ரெஸ்ட்ல தான் இருக்கணும். ஃபுட் எடுக்கக்கூடாது. ஒன்லி வாட்டர், ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. சோ அதுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா, 2ண்ட் மந்த்லயே பாத்தீங்கன்னா, பெரிய பாப்பாக்கு அதே மாதிரி ஸ்டமக் பெயின், வாமிட்டிங், டிசென்ட்ரி அதே பிரச்சனை வந்தது. நான் ஃபுட் குடுக்கல. சார் கிட்ட கேட்டு பாயிண்ட்ஸ் மட்டும் ST36 அப்புறம் எல்ஐ பாயிண்ட்ஸ் குடுத்தேன். மீட்டிங்ல இருக்க அமைதியா இரு. எல்ஐ பாயிண்ட்ஸ் குடுத்தேன். அப்ப அவளுக்கு சரியாயிடுச்சு. 2 டேஸ்ல கியூர் ஆயிட்டா. 2 வாரம் இழுத்தது வந்து எனக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4த் மந்த்லயோ 3rd மந்த்லயோ எனக்கு LULI மெரிடியன் கிளாஸ் எடுத்தாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு நான் பஸ் கூட ஏறல. அப்ப வந்து எனக்கு என்னோட சிஸ்டர் கிட்ட இருந்து ஃபோன். என்னன்னா இந்த மாதிரி வந்து என்னோட நீஸ்க்கு ஸ்கின் ஃபுல்லா அலர்ஜி ஆயிருச்சு. ரெட்டா பேச்சஸா இருக்குது. ஆ என்ன பண்றது? உனக்கு ட்ரீட்மெண்ட் தெரியுமான்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு தான் அத பத்தி சொல்லிக் குடுத்தாங்க. அதுல கியூர் ஆயிரும். கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அடுத்த நாள் ஈவினிங் தான் நான் வந்து டச் குடுத்தேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து சரியாயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் வந்து என்னோட பிரதர் இன் லா பொண்ணுக்கும் இருந்தது, அக்கா பொண்ணுக்கும் இருந்தது. சோ அந்த டைம்ல எனக்கு பிரபஞ்சம்ங்கிற அ அந்த அந்த அதோட இது புரிஞ்சுது. என்னன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கிறோம். நம்மளுக்கு அது கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, என்னோட சின்ன பாப்பாக்கு நெக்ஸ்ட் அவளுக்கு ஃபீவர் வந்தது. இதே மாதிரி ரெஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் விளையாடுவாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா, அவளுக்கு தண்ணி கேட்டா மட்டும் குடுப்பேன். ஃபுட் எதுவும் குடுக்கல. அவளுக்கு 2 நாள்ல கியூர் ஆயிருச்சு. ஸ்கூலுக்கு எப்பவும் போல போனாங்க. திருப்பி ஒரு 4 டேஸ்ல மறுபடியும் ஃபீவர் வந்தது. நான் அப்பவும் என்ன பண்ணேன், ஃபுட் எதுவும் குடுக்காம தண்ணி மட்டும் குடுத்தேன். பட் என்ன ஆச்சு அப்டின்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவ எதுவுமே சாப்பிடாம இருக்கான்னு சொல்லி ஒரு 1/2 பிஸ்கட் குடுத்தாரு. நான் தண்ணி வந்து அவ 1 சிப் மட்டும் தான் குடிப்பா. குடிச்சாலும் 1 சிப் குடிப்பா. நல்லா ஹைட்ரேட்டே ஆகல. எனக்கு ஒரு 2ண்ட் டே ஃபீவர் வந்து 2ண்ட் டே ஈவ்னிங் பார்த்தீங்கன்னா, யூரின் வந்து ப்ரவுன் கலர்ல போக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நல்லா நான் வந்து 2 தடவ போகும்போது நல்லா பார்க்குறேன். டார்க் எல்லோ கலர்ல தான் யூரின் வருது. ஆனா அதுல பிளட் மிக்ஸ் ஆன மாரி வருது. எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. சோ அப்ப நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, கொஞ்சம் அ இத கூகுள்ல சர்ச் பண்ணலாம் என்ன அப்டின்னு பார்க்குறப்போ வந்து அந்த மாரி இருக்கக்கூடாது. ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிற மாதிரி வந்தது. சோ நான் வந்து வீட்லயும் இத சொல்ல முடியாது. ஆல்ரெடி வந்து எனக்கு எதிர்ப்புல தான் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணேன். யாரோட சப்போர்ட்டுமே இல்ல. அக்குபஞ்சர்னா யாருக்குமே நம்பிக்கையே இல்ல. என்னோட சேவிங்ஸ்ல தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அப்படி இருக்கும்போது இந்த மாரி யூரின் ப்ரவுன் கலர்ல போயிருச்சுன்னா, பெரிய பிரச்சனையாயிருமே! இவளயே சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் கிட்ட கேட்கும்போது சார் சொன்னாங்க, திருப்பூர்லயே வந்து ஹீலர்ஸ் இருக்காங்க. நீங்க அவங்கள போய் பாருங்க. நாளைக்கு நான் நான் சாருக்கு கால் பண்ணும்போது 11:00 இருக்கும். அவங்கள போய் பாருங்க. அதாவது மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டா மட்டும் நம்ம போலாம். இல்லன்னா அத சரி பண்ணிக்கலாங்கிற மாரி சொன்னாரு. ஆனா நான் அத சொல்லும்போது வீட்ல யாரும் கேட்கல. சரி பரவால்ல ஹாஸ்பிட்டலே போயிரலான்னு அதுவும் எமர்ஜென்சில தான் போனோம். அங்க போய் பார்த்தீங்கன்னா, இது வந்து யூடிஐ இன்ஃபெக்ஷனா இருக்கும். யூடிஐ இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாமே எடுத்தாச்சு. கல்ச்சர் குடுத்துருக்கு. 3 டே ஹாஸ்பிட்டல்ல நான் சைட் பை சைட் வந்து பாயிண்ட்ஸ் குடுத்துட்டே இருக்கிறேன். அதாவது ஒரு நாளைக்கு 3 தடவ குடுத்துருவேன். ஸோ 3 டே வந்து டாக்டர் வந்து சொல்றாரு, "கல்ச்சர் டெஸ்ட் நெகட்டிவ்ல இருக்குமா? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி வந்து ஒரு கேஸ் நான் பார்க்கல." அதாவது அவளுக்கு அ இதுல பாசிட்டிவா இருக்கு. யூரின்ல பிளட் இருக்கு. ஆனா நெகட்டிவா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி ரிப்பீட்டடா வந்து 6த் டைம் இந்த மாரி ரிப்பீட்டடா வந்தா நம்மளுக்கு அந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம். அத விட அதாவது யூரினரி ட்ராக்ல டியூப் விட்டு டெஸ்ட் எடுக்கிற அது மாரி ரொம்ப ரிஸ்கி டெஸ்ட் தான் அது. அது எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது தேவையில்லன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. சரி நம்ம குடுக்குற பாயிண்ட்ஸ்ல ஏதோ வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஷோல்டர் பெயின் வந்தது. அப்போ அது படி காற்று, எஸ்ஐ பாயிண்ட்ஸ் எல்லாம் குடுத்து அவருக்கு பெயின் குறைஞ்சிருச்சு.
அப்புறம் அவருக்கும் அந்த மாதிரி வாமிட்டிங் டிசென்ட்ரி எல்லாம் வந்தப்போ சுத்தமா மெடிசனே இல்லாம 2 நாள்ல கியூர் ஆயிட்டார். டச் பிளஸ் ஒன்லி லிக்விட் ஃபுட் மட்டும் தான் கொடுத்தேன். சரியாயிட்டாரு. அவருக்குமே நல்ல நம்பிக்கை வந்துருச்சு. கான்பிடென்ட் ஆயிட்டாரு. சோ அதாவது அவரு என்ன நினைப்புனா சின்ன சின்ன பிரச்சனைக்கு சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி. எனக்குமே பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து வெளியே எங்கேயுமே போய் பாக்குறது இல்ல. வீட்லன்னா எங்க ஃபேமிலி, அக்கா ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அவங்கவே வந்து கேட்கும்போது நான் பாப்பேன். எப்படின்னா அதாவது அக்யூட் அப்பதான் வந்திருக்குன்னா சரியாயிருது. கொஞ்சம் ரொம்ப நாள் இருக்கு அப்படின்னா அது சரியாகிறது இல்ல. எனக்குமே கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா அதாவது டயட் ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க. ஒரு சார் வந்து சூப்புன்னு அடிக்கடி சொல்லுவாரு. அந்த சூப்பு சாப்பிட்டாலே நைட்டு அடுத்த நாள் காலையில வந்து ஒரு 80% கியூர் ஆயிடுறாங்க. சோ நான் அப்ப என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா டயட்ல தான் 80% சரியாகுது. சோ நம்ம டயட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை டச் கொடுக்கும் போதும் கம்பல்சரி நீங்க இதுதான் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இது எடுக்கணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் கம்பல்சரி இந்த ஃபுட் மட்டும் தான் நீங்க எடுக்கணும்னு சொல்றது. அதுக்கப்புறம் நான் எனக்கு என்னோட அனுபவத்துல பாத்தீங்க அப்படின்னா சரியாகிறது எல்லாம் பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர்ல எல்லாமே சரியாகுது. பட் அக்குபஞ்சர் ஒர்க்ஸ் வெல். பட் நமக்கு நமக்கு அதோட நாலேஜ் இல்ல. இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. முக்காவாசி பாத்தீங்கன்னா டயட்டும் ரொம்ப ஈஸி. முக்காவாசி பாத்தீங்கன்னா காற்று மரம்ல அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஒன்லி சூப்ஸ். நெருப்புன்னா இந்த கசப்பு துவர்ப்பு சேர்த்துக்க சொல்லுவேன். நிலம்னா ஃப்ரூட்ஸ். சூப்ஸ்லயே வந்து காற்று, நீர், மரம் 3மே சரியாயிருது. சோ டயட் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த கிரானிக்கா இருக்கிறது கூட கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. பட் என்ன பிரச்சனைன்னா ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்ல. நானுமே எனக்கு இருக்கிற பிரச்சனைக்குமே ப்ராப்பரா டயட் ஃபாலோ பண்றது இல்ல. சோ டயட்ட நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுதான். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அதுவும் சரி ஆயிட்டு தான் இருக்கு. சோ எனக்கு என்ன சேஞ்சஸ் நான் இது வரைக்கும் அக்குபஞ்சர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் ஃபேமிலில அதாவது நான், என் ஹஸ்பண்ட் 2 குழந்தைங்க. சுத்தமா ஹாஸ்பிட்டலே போறதில்ல. அந்த எமர்ஜென்சிங்கிற வேலைக்கே இடம் இல்ல. காய்ச்சல், சளி, தலைவலி, பெயின் எதுக்குமே நாங்க ஹாஸ்பிட்டல் போறதில்ல. நெக்ஸ்ட் மார்னிங் மத்தியானம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் கூட பசிக்கலன்னா சாப்பிடுவோம். நைட் பசிக்கலன்னா கம்பல்சரி சாப்பிடுறது கிடையாது. ஸோ லேட்டா பசிச்சா மட்டும் சூப் எடுத்துக்குவோம். பாத்தீங்கன்னா பசிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நல்லா பசியாகுது. சோ ஆக்டிவா இருக்கிறோம். ஆனா பசிக்காம சாப்பிட்டோம் அப்படின்னா பாடி ரொம்ப டல்லா இருக்கு. எந்த வேலையும் செய்ய முடியல. ரொம்ப எப்படி அதான் ரொம்ப டல்லா இருக்கு அந்த மாதிரி. சோ இன்னும் என்ன விஷயம் அப்படின்னா அக்குபஞ்சர்ங்கிறது வந்து உடல் மருத்துவம் மட்டும் இல்ல. அது வந்து மனம் சார்ந்த மருத்துவமும் கூட. சோ கிளாஸ்ல வந்து அடிக்கடி சொல்லுவாங்க என்னதான் நம்ம வந்து டச் பண்ணி ஃபுட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே மனம் சரியில்லை அப்படின்னா மனம் சரியில்லை அப்படின்னா நம்மளுக்கு ரிப்பீட்டடா அது வந்து ரிவர்ஸ் ஆயிரும். சரியானது மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிரும். சோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா அதாவது எனக்கு நான் தான் கேஸ் ஸ்டடி. என்னோட மனசையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். எனக்கு சரியாகுது ஆகாது அந்த மாதிரி. சோ இப்ப எனக்கு ஏதாச்சும் மனசுல அது பிரச்சனை எப்படின்னா அதை நான் ஒர்க் அவுட் பண்றேன். ஏன் இப்படி என்ன ஆச்சு, அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு என்னையே கொஸ்டின்ஸ் கேட்டு அதை ஒர்க் அவுட் பண்றதுனால எனக்கு இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப யாரையுமே கம்பல் பண்றது இல்ல. உங்களுக்கு சரியில்லையா இங்க வாங்க நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு யாரையும் கம்பல் பண்றது இல்ல. என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க டயட் சரியா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ அது சரியாகலைன்னா அவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை வராது. சோ அதனால அவங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காகவே வந்து நான் யாரையும் கம்பல் பண்றது இல்ல. அவங்களா வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அதுக்காக நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கிறேன். சோ இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ்லயே போறோம்னா அவங்க ஒரு பிரச்சனை சொல்றாங்கன்னா எதனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. பட் நான் அவங்களை அப்ரோச் பண்றது இல்ல. பட் நோயை பற்றி புரிதல் இருக்கு. நம்மளுக்கே வந்தாலும் அந்த பயம் இல்ல இதனாலதான் வந்துச்சு அப்படின்ட்டு. இன்னும் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் வந்ததுக்கு அப்புறமா நல்ல விஷயங்களா கிடைக்குது. சோ அதனால எனக்கு ஒரு பிளெஸ்டான ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் எனக்கு இருக்கு. சோ நான் பாத்தீங்கன்னா என்னோட மனசை ஒர்க் அவுட் பண்ற ஜாஸ்தியா. சோ வீட்லயும் வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாம கொஞ்சம் ஹாப்பியா மூவ் ஆகுற மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. பிரபஞ்சம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இன்னும் ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சோ இதுதான் என்னோட அனுபவம் பகிர்வு. தேங்க்யூ.
யசோதா மேம், நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு வருஷமா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் என்னோட பாப்பாக்கு இப்போ 9 வயசு. ம் 2 வருஷத்துல நான் வந்து அவளுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் போனேன். சோ ம் இப்ப பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ இடையில கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கேப் வரும். பட் ஆனாலும் வந்து நாங்க எங்களுக்கு தேவைப்படும்போது நாங்க போவோம். 6 இயர்ஸா இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். 6 to 7 இயர்ஸ். ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து பயம்ங்கிற ஒரு விஷயம் வந்து 2 வயசுல இருந்து பாப்பாக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வரும்போது இருந்துச்சுங்களா? இல்லைங்க மேம். எனக்கு அப்போ வந்து நான் எமர்ஜென்சிக்கு போக மாட்டேன். எமர்ஜென்சினா நாங்க ஹாஸ்பிட்டல் தான் போவோம். எனக்கு ம் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து நாங்க எமர்ஜென்சிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஆ ம் அதாவது அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. எமர்ஜென்சி இல்ல. அது நம்ம உடம்பு அதுவே சரி பண்ணிக்கும். அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அதுவரைக்கும் நாங்க ஓகே ஏதாவது சளி, காய்ச்சல் சின்ன சின்ன விஷயத்துக்கு மட்டும் தான் நாங்க அக்குபஞ்சர் போவோம். ஓகே 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 ஓகே. இப்போ அவங்க சொன்னதுல ஆஹ் ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி நீங்க பேசுனதுல. ரொம்ப தேங்க் யூ. ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும். வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா நீங்க கேட்கலாம் அவங்க கிட்ட. அப்படி இல்லைன்னா வேற நம்மளுடைய வேற ஹீலர் யாராச்சும் ஒருத்தர் நம்ம இதுல அனுபவ பகிர்வுகள் ஷேர் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேமா மேடம்னு ஒருத்தர் இணைஞ்சிருக்காங்க. ஹேமா. வணக்கம் மேடம். மேம், நீங்க எங்க அக்குபஞ்சர் முடிச்சீங்க மேம்? சென்னையில மேடம். இப்பதான் ஜான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணேன் ஓகே ஓகே 2024. மேம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுடைய அனுபவங்கள் இதுல ஷேர் பண்ண முடியுமா மேம்? நீங்க எப்படி அக்குபஞ்சர்க்குள்ள வந்தீங்க? உங்களுக்கு எப்படி அந்த லெவல் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு? தென் எப்படி படிக்க வந்தீங்க? அப்படிங்கிற விஷயத்த அனுபவங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே மேடம். நான் வந்து பேரன் ரெண்டு பேர் எனக்கு. பொண்ணு கல்யாணம் ஆகி அவன் ஓகே பெரிய பெரிய பேரை வந்து ஒரு 3 வயசு இருக்கப்ப கால் ஏதோ சோஃபால இருந்து சுளுக்கி விழுந்துட்டா, அப்படியே ஃபீவர் வந்துருச்சு. பயத்துலயா என்னன்னு தெரியல, ஃபீவர் வந்துச்சு. கால் ஊன முடியல. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணி 1 வாரம் வச்சு ஆன்டிபயோட்டிக்லாம் குடுத்து ஃபீவர் தான் போச்சு. ஆனாக்க கால் ஊனவே முடியல. அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு அக்யூபங்க்சர் டாக்டர் இங்க காமிச்ச அப்புறம் தான் 2 ஒரு சிட்டிங்ல நிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் நெக்ஸ்ட் சிட்டிங் நடக்க ஆரம்பிச்சுட்டான். அதுலேருந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட். இவங்களுக்கு கோல்டுன்னா அக்யூபங்க்சர் டாக்டர்ட்ட தான் போவோம் நாங்க. ஓகே செ 2nd பேரனுக்கும் அக்யூபங்க்சர் தான் பார்ப்போம். ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் தான் டாக்டர்ட்ட. மத்தபடி அதான் கோல்டு இது ஃபீவர் 103, 104 வந்துச்சுன்னா பயந்துட்டு அதுங்க வாயெல்லாம் உதடெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுரும். அப்ப பயந்துகிட்டு என் பொண்ணு, மாப்பிள்ளை கேட்க மாட்டாங்க, போயிருவாங்க. ஆனாக்க ஜெனரலா அக்யூபங்க்சர் தான் போவோம். எனக்கும் இந்த கால் வலி, முழங்கால் வலிக்குலாம் இது நல்லா கேட்டது. சரி, நம்ம இத அக்யூபங்க்சர் போகணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் மகேஷ்குமார் சாரோட ஸ்பீச் நான் இந்த வேதாத்திரி மகரிஷி இதுல இருக்கேன். இப்ப சார் ஸ்பீச் கேட்டப்போ எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இன்ஸ்பயர் ஆச்சு. ரொம்ப சூப்பரா எடுத்தாரு. அவர் ஸ்பீச் கேட்டே ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்கிற மாரி நிலைய எடுத்தாரு. அதான் அவர் கிளாஸ் எடுக்குறாரு. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அடுத்த கோர்ஸ் டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகுனாங்க. அப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருந்து இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணேன். கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நல்ல கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த ஸ்ட்ரெஸ், பதட்டம் அதெல்லாம் வர்றப்ப இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் குடுக்குறப்ப நல்லா கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கு வயித்து வலிலாம் வந்தா குடுத்துருவேன். நானே டச் குடுத்துருவேன். அப்புறம் கோல்டுக்கு நான் 2 பேருக்கு நானே டச் குடுத்துருவேன். அவங்களுக்கு நல்லா நல்லா இருந்தது. பொண்ணுக்கு வந்து இந்த தோள் வலிக்குதும்பா, கால் வலிக்குதும்பாங்க. அதுக்கு நான் குடுத்தாக்க கேட்கும். அப்பப்ப போட்டுருவேன். எங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தூக்கம் வரலைம்பாங்க, முழங்கால் வலிக்குது, கை வலிக்குதும்பாங்க. நான் வீட்டுக்குள்ள தான் பாக்குறேன். வெளிய பாக்கல. அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பாத்துக்கிறேன் மேடம். எங்க அக்கா பையனுக்கு இந்த இந்த கால்ல பேண்டேஜ் கட்டுவான். கால் வலிக்குது, நடக்க முடியலன்னு கடையில நின்னுகிட்டே இருப்பான். அவன கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நாள் அவன கிளாஸ் ஜாயின் பண்ணுப்பான்னா பண்ணவே மாட்டேன்ட்டான். அவன் உட்கார வச்சு பேண்டேஜ் எடுன்னு சொல்லிட்டு நான் நீட்டில் போட்டு விட்டேன். போட்டு விட்டோனே அவனுக்கு சரி. அப்புறம் கால மடக்க முடியலங்கிற நீட்டியே வச்சிருப்பான். போட்ட உடனே மடக்க வருது சித்தி அப்படின்னான். சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப நான் ஜாயின் பண்றேன்ட்டு 1 மந்த் முடிஞ்சிருச்சு கிளாஸ். இருந்தாலும் நான் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணி இப்ப எக்ஸாம் எழுத போறான் அவன். இந்த இதுல நெக்ஸ்ட் மந்த் வள்ளியப்பன் பேரு.
ராமவல்லியப்பன் நம்ம சென்னையில தான் படிக்கிறான். இப்ப நெக்ஸ்ட் மந்த் எழுத போறான். அவன் நல்லா பண்றான் நிறைய பேருக்கு. நானும் ரிலேட்டிவ்ஸ்குள்ள பண்றேன் மேடம். தேங்க்ஸ் மேடம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி மேடம். ஓகே ஹேமா மேம், நல்லா உங்களுடைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றி மேம். தென் இப்போ நீங்க கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ணீங்கல்ல மேம்? ஆமா மேம். அதுல உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் ஏதாச்சும் ஒரு சிலது, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் அந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுத்த தெளிவுகளுடைய விஷயங்கள் ஏதாச்சும் சொல்லலாங்களா? மகேஷ்குமார் சார் சொல்லுவாரு, சளி பிடிச்சாக்கா நீங்க வந்து சாப்பாடை குறைச்சிருங்க, அன்னைக்கு நைட் சாப்பிடாதீங்க, தலை வலிச்சா மாதிரி. எனக்கு தலை வலிச்சாலாம் டோலோ போட்டாதான் போகும். அந்த ரன்னிங் நோஸ் வந்தாலும் எனக்கு மாத்திரை போட்டு ஒரு கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் எடுத்தாதான் போதும். இப்பெல்லாம் என்ன செய்யறேன்னா, சார் சொன்னதுனால சப்போஸ் இன்னைக்கு சாயந்தரம் வந்தா இன்னைக்கு நைட் எதுவுமே சாப்பிட மாட்டேன். நெக்ஸ்ட் டேயும் காலையில் லைட்டா சாப்பிடுவேன், கஞ்சி சாப்பிடுறது. அந்த அந்த ஒரு நாளே எனக்கு அந்த நைட் சாப்பிடாம விட்டாலே எனக்கு கேட்டுருது. ஸ்டார்ட் ஆறப்ப சாப்பிடாம விட்டாலே கேக்குது. சார் தான் சொன்னாரு, நீங்க அப்ப ஸ்டார்ட் ஆறப்ப வயிறு நைட் சாப்பிடக்கூடாது, தலைவலியோ கோல்டோ அப்படின்னு சாப்பிடுறது இல்ல. அப்புறம் உங்க ஏகே குமார் சார், கோதன் ராமன் சார்லாம் நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்றோம். சார் சொல்வாரு, கோதன் ராமன் சார், நீங்க மரத்து கீழே உட்கார்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மனத்துல ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிரும், மரத்துல இருந்து உங்களுக்கு அந்த ஹீலிங் பவர் கிடைக்கும் அப்படிம்பாரு. அதெல்லாம் இது பண்றோம். அப்புறம் சார் ஏகே குமார் சொல்ற மாதிரி இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம் மேடம். இது பழம் பாதி சாப்பாடு பாதிம்பாரு. நிறைய பழம் சாப்பிடுங்க, பாதி பழம் பாதி சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் ஃபாலோ பண்ண நல்லா இருக்கு, கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கு மேடம். நன்றி மேடம். நன்றி நன்றி. உங்களோட விஷயங்கள் வந்து ரொம்ப இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வந்து மக்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு இந்த லாஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய க்ளூ. ஏன்னா தலைவலி காய்ச்சல்ங்கிறதோ இல்ல அந்த நமக்கு என்ன ஹெட்டேக் எதுவா இருந்துச்சுனாலும் அந்த உணவை தவிர்க்கணுங்கிற ஒரு விஷயம் வந்து சொன்னது மக்களுக்கு அனைவருக்கும் வந்து இன்றைய கிளைமேட்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஹேமா மேம். வாழ்த்துக்கள், இன்னும் உங்களுடைய பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி மேம். ஓகேம்மா, அடுத்ததாக நம்மளுடைய ஹீலர் தேன்மொழி மேம் வந்து அவங்களோட அனுபவங்கள் சிலது சொல்லுங்க. மேம் தேன்மொழி மேம். ஓகேங்க மேம். ஓகே, தேங்க்யூ. நீங்க பேசுங்க. வணக்கம். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 2 பொண்ணு. பெரிய பாப்பாக்கு வந்து 1 வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவளுக்கு 1 வயசு 1 மாசம் இருக்கும்போது அவளுக்கு ஃபீவர் வந்துச்சு. அப்போ வந்து நான் அக்குபஞ்சர் படிக்கல. ஆனா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அலோபதி மெடிசன்ஸ் போகக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஆனா ஃபீவர் வந்தா என்ன பண்றது அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ வந்து அப்போ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததுனால ஃபீவர் வந்து 102 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அதனால நாங்க பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க வந்து போனோன்னே சிரப் கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே ஃபீவர் சரியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அடுத்தது ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி ஃபீவர் அதே மாதிரி வந்துச்சு. ஃபீவர் வந்தும்போது எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 104 வந்துச்சு. அப்போ வந்து ஹீலர் பாஸ்கர் சார் வீடியோ வந்து நான் நிறைய ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அவர் வந்து ஃபீவர் பத்தி நிறைய சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த டைம் வந்து என்ன ஆனாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, அது எவ்வளோ ஃபீவர் வந்தாலும் சரி அப்படின்ட்டு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா நாங்க ஹாஸ்பிட்டல் போகல. அவளுக்கு வந்து 104 வந்துச்சு. அப்பவே 1.5 வயசு தான். 104 வந்துச்சு. நைட்ல வந்து 1 டே ஃபுல்லா ஃபீவர் இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப உளர ஆரம்பிச்சிட்டா. என்ன பேசுறான்னே தெரியாம அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஸ்டேஜ்ல வந்து ஃபீவர் இருந்துச்சு. இருந்தாலும் கம்பல்சரி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல வந்து விட்டுட்டோம். அந்த ஒரு நாள் நைட்டு வந்து ஃபீவர் இருந்துச்சு. திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீவர் வந்து கியூர் ஆயிருச்சு. சேம் வந்து அவரு சொன்ன மாதிரியே வந்து அந்த இது வந்து இருந்துச்சு. ஃபீவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா தாகம் வரும், அதுக்கப்புறம் பசி எடுக்கும், எப்ப சாப்பாடு கேக்குறாங்களோ சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் தாகம் வந்து தண்ணி கொடுத்தோம். திருப்பி வந்து எப்ப பசிக்குது சாப்பாடு வேணும்னு கேக்குறாளோ அப்ப வந்து சாப்பாடு கொடுத்தோம். அதுக்கப்புறம் லாஸ்டா அடுத்த நாள் 3rd டே வந்துதான் மோஷன் போச்சு. மோஷன் போகும்போது அவர் வந்து சொல்லியிருப்பாரு, அந்த ஃபீவர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருச்சு அப்படின்னா மோஷன் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும்
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சேம் அதே மாதிரி பாப்பாக்கு வந்து நடந்துச்சு. அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்துச்சு. அப்ப ஃபீவர் கியூர் ஆயிருச்சு, சரியாயிட்டா. திருப்பி அடுத்த டைம் பாத்தீங்கன்னா அடுத்த டைம் ஃபீவர் வரும்போது 104 இருந்தது. அடுத்த திருப்பி 1 மாசத்துல ஃபீவர் வந்துச்சு. ஆனா 102 தான் வந்துச்சு. அப்ப அவளுக்கு வந்து 2 வயசு. இப்போ அவளுக்கு வந்து 8 வயசு ஆகுது. இது வரைக்கும் அவளுக்கு ஃபீவர் வரும். வந்துச்சுனாலும் ஒரே ஒரு நாள் 1 டே நைட் மட்டும் ஃபீவர் இருக்கும். இருந்தாலும் ஹை ஃபீவர் அந்த ரேஞ்சில எல்லாம் வராதுங்க. ஒரு 102, 101 அந்த ரேஞ்சில தான் வரும். 7 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அவளுக்கு ஃபீவர் வந்து அந்த அளவுக்கு வந்ததே இல்லைங்க. அதனால வந்து நம்ம வந்து பயப்படாம இருந்தோம் அப்படின்னாலே அவங்க உடம்பு அவங்களத வந்து தானா சரி பண்ணிக்குது. நம்ம குழந்தைங்க விஷயம் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கறது வந்து பயப்படுறோம். அது வந்து நம்ம எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாம இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு பயமா இருக்கும். சோ நான் வந்து குழந்தைங்களுக்காக தான் அடுத்தது அக்குபஞ்சர்க்குள்ள வந்தேன். ஓகே என்னங்கறதாவது தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு நம்பிக்கையில இருந்துட்டோம். ஃபீவருக்கு மெடிசன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டே இருந்துச்சு. என்ன படிக்கிறது அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து ஹீலர் பாஸ்கர் சார் வீடியோ பார்த்துட்டு தான் அக்குபஞ்சர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்குபஞ்சருக்குள்ள வந்தேன். இயற்கை குமார் சார்ட்ட படிங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருப்பாரு. என்னோட குரு அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் குமார் சாரோட கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன். நான் இப்ப முடிச்சு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க இது வரைக்கும் அலோபதி மெடிசனோ எந்த எமர்ஜென்சிக்கும் எதுக்குமே வந்து போனதே இல்லை. இப்ப வரைக்கும் நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து கியூர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பேஷண்ட் பாக்குறதுல வந்து ஒரு சில கேசஸ் மட்டும் சொல்றேன். இப்ப ரீசெண்டா என்கிட்ட வந்து ஒரு 10 days முன்னாடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து ஒரு 50 இருக்கும். லேடி. அவங்க வந்து கால் வந்து சுத்தமா நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. ரைட் லெக் முட்டி வந்து ஃபுல்லா மடக்கவே முடியல. லைட்டா பெயின் இருந்துட்டே இருந்திருக்கு. ஆனா வந்து அப்படியே அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. வேலை வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க நின்னுட்டு செய்யற மாதிரி வேலை. திருப்பி வந்து என்ன ஆச்சுன்னா கால் வந்து சுத்தமா நடக்கவே முடியல. காலை வந்து மடக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. நிறைய பக்கம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு முட்டிதான் ஆப்ரேஷன் பண்ணணும் இனி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்திருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு நான் நாடி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருந்தது. பசியே வந்து சுத்தமா இல்ல, சாப்பிடணுங்கிற எண்ணமே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நாடி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டொமக்கோட பாயிண்ட் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முட்டி பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால ST36, SP9 அந்த மாதிரி முட்டியை சுத்தி இருக்கிற பாயிண்ட்ஸ் இது எல்லாமே வந்து போட்டு விட்டுருந்தேன். போட்டுட்டு ஒரு 1/2 an hour ரொம்ப பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால ஒரு 1/2 an hour விட்டுட்டேன். 1/2 an hour விட்டுட்டு அவங்கள நீடில் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நடந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். எந்திரிச்சு நடந்து பார்த்துட்டு ஓகே கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டு எனக்கு தெரியல என்கிட்ட சரி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வெளியில வந்து என்னோட பாட்டி வெளியில நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்குது எனக்கு உடம்புக்கே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. திருப்பி நெக்ஸ்ட் சிட்டிங் வர சொல்லியிருந்தேன். இப்ப வரைக்கும் 3 சிட்டிங் வந்திருக்காங்க. இப்ப வந்து பசி ஓரளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபுட்டு வந்து நான் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தேன். 1 week ஃபுட்டு வந்து கம்பல்சரி வந்து இட்லி தோசை இந்த 1 week நீங்க எடுக்கக்கூடாது. நான் வீக்லி ஒன்ஸ் தான் வர சொன்னேன். அவங்க ரொம்ப லாங்ல இருக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் மட்டும் வாங்கன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீக் வர வரைக்கும் கம்பல்சரி இட்லி தோசை வந்து எடுக்கக்கூடாது. பசி இல்லைன்னா கம்பல்சரி வந்து சாப்பிடாதீங்க. ஒரு வேளை மட்டும் பசி இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க. மீதி வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கறது வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தாகம் இருந்தா தண்ணி குடிங்க. நைட்ல வந்து கஞ்சி மட்டும் மெயினா எடுத்துக்குங்க. வாரத்துல ஒரு 3 நாள் 4 நாள் கஞ்சி மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. நம்ம வந்து ஃபுல்லாவே இட்லி தோசை சாப்பிடாதீங்க, புளிப்பு சேர்த்தாதீங்க அப்படின்னு சொன்னா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சோ நெக்ஸ்ட் சிட்டிங் வர வரைக்கும் மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்.
அவங்க அதே மாதிரி இட்லி தோசை எடுக்கல, புளிப்பு எடுக்கல, புளி சேர்த்த வேணாம்னு சொல்லியிருந்தேன். புளிப்பு எடுக்கல, தயிர் பால் சேர்த்த வேணாம்னு சொல்லியிருந்தேன். மோர் மட்டும் லைட்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ணதுனால நெக்ஸ்ட் வீக் வரும்போது அவங்களுக்கு வந்து பசி வந்து கொஞ்சம் நார்மலா இருந்தது. 3 நேரமே பசிக்காம இருக்கிறது வந்து காலையில லைட்டா பசி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மத்தியானம் கொஞ்சம் பசி இருக்கு, நைட்டு இன்னும் பசி ஆகல, அதனால நான் நைட் சாப்பிடுறது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருப்பி நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்கு பாயிண்ட் போட்டு விட்டுட்டு அதுவே வந்து சொல்லியிருந்தேன், இன்னும் 1 வாரம் மட்டும் கொஞ்சம் இட்லி தோசை அவாய்ட் பண்ணிட்டு இதே டயட் ஃபாலோ பண்ணுங்க. காலையில நல்லா லைட்டா தான் பசி இருக்கு அப்படின்னா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்குங்க. திருப்பி எப்ப பசி ஆகுதோ அப்ப வந்து நல்லா சாப்பிட்டுக்குங்க. திருப்பி நைட்டு பசி இல்ல அப்படிங்கும்போது சாப்பிட வேணாம்னு சொல்லியிருந்தேன். சேம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் வீக் வரும்போது அவங்களுக்கு காலையில மத்தியானம் பசி வந்து நார்மல் ஆயிடுச்சு. காலையில நல்லா பசி இருக்கு, இருந்தாலும் நான் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறேன். மத்தியானம் நல்லா பசி இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்டுக்குவேன். நைட் வந்து பசி இல்ல அப்படின்னா சாப்பிட மாட்டேன், ஏதாவது சூப் மட்டும் குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கால் வலி வந்து இடுப்பு கால் 2மே பெயின் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா நேத்து தான் வந்துட்டு போனாங்க. நேத்து வந்துட்டு போகும்போது இடுப்பு வலி பரவாயில்ல, நல்லாவே குறைஞ்சிருச்சு. கால்ல வந்து ரொம்ப மடக்குனா மட்டும் வலி இருக்குது, ஆனா நடக்க முடியற அளவுக்கு இருக்கு. இந்த 4 நாளா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னோட கேஸ்ங்க. மேம் ஓகே மேம். இப்போ ஒரு 2 பேர் என்னமோ வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்கல்லப்பா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்களாங்க மேம்? கவனிக்கலங்க மேம். யாரு யாராவது ஷேர் ஜெயந்தி பண்ணணும்னா சொல்லிட்டு யாரோ hand வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. Yes, அவங்க ma'am. அவங்களுக்கு வந்து என்ன டவுட்னா நீங்க கேட்கலாம் மேம். ஜெயந்தி மேம் அவங்கள இது பண்ணி விட்டுருங்க, மைக் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. வணக்கம் மேம். ஜெயந்தி மேம், எனக்கு லாஸ்ட் வீக் இது ரெக்கார்டிங் வேணும் மேம். இந்த மாதிரி குரூப்ல போடல. ஓகே மேம். மென்சுரல் டிசார்டர்ஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க, அந்த ரெக்கார்ட் வேணும். ஓகே அதுக்கப்புறம் மேம். நானும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் இந்த இதுல என்டர் ஆனதுக்கு காரணமே நம்மளுடைய மகேஷ் சார் தான். ஓகே ஏன்னா அவருடைய இதுலதான் என்டர் பண்ணி இன்னைக்குமே பஞ்சபூத தத்துவமாகட்டும் இதெல்லாம் அவர் சொன்னதுதான் மைண்ட்ல இருக்கு. நான் வந்து அதுக்கு அடுத்து கிளினிக்கல் அக்குபஞ்சர் படிச்சேன். அதுக்கப்புறம் டிசிஎம் அக்குபஞ்சர் படிச்சிருக்கேன். ஆனா ஆரம்பத்துல அவர் சொல்லி கொடுத்த அந்த இதுதான் எனக்கு மைண்ட்ல அப்படியே நிக்குது. அந்த அளவுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அவருடைய புக்ஸ் எல்லாம் கூட வாங்கினேன். அவரு இன்னொரு சார் இயற்கை குமார் சார். குமார் சார் அவரோட புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். குழந்தைங்களுக்கு எப்படி இது பண்ணணும், டயபெட்டிக் புக்கு, அதுக்கப்புறம் உணவே மருந்து அப்படின்ற புக்கு. இந்த புக்ஸ் எல்லாம் நான் அவரது வாங்கி வச்சிருக்கேன். ஒரு செட்டு, ஒரு 6 புக்ஸ் செட்டா வாங்கினேன். மகேஷ் சார் கிட்ட தான் வாங்கினேன். நான் வந்து ஒரு பெராலிசிஸ் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். இப்ப ரீசெண்டா வந்து ஒருத்தர் பல்வலிக்குன்னு டாக்டர் கிட்ட போனதுல அவருக்கு வந்து டாக்டர் மாத்திரை கொடுத்திருக்காரு. அதை சாப்பிட்ட அன்னிலேருந்து அவருக்கு வயிற்று வலி ஸ்டார்ட் ஆச்சு. கடைசியில என்னென்னவோ பார்த்து ஒரு 1 மந்த் கழிச்சுதான் கண்டுபிடிச்சாங்க, அவருக்கு பால் சார்ந்த பொருட்கள் எது சாப்பிட்டாலும் வயித்துல எரிச்சல், வலி வருது. அப்புறமா தான் என்கிட்ட வந்தாங்க. அப்புறமா நான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து கொடுக்க இப்ப அவருக்கு வந்து ரீசெண்டா நெய் போட்ட லட்டு, திருப்பதி லட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்டாரு. பெயின் வரல, எரிச்சலும் வரல. அப்புறமா நேத்து தான் கொஞ்சம் தயிர் போட்டுன்னு சாப்பிட்டுருக்காரு. பெயினும் எரிச்சலும் வரல. அப்புறமா ஒரு சாக்லேட் சாப்பிட்டு இருக்காரு. அதுவும் ஒண்ணும் கொடுக்கல. அதுக்கு முன்னெல்லாம் சின்ன சாக்லேட் துண்டு சாப்பிட்டா கூட உடனே பர்னிங் சென்சேஷன் வயித்துல வந்துடும். ஒரு 6 மந்த்தா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைஞ்சுகிட்டே வருது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இது நல்ல ரிசல்ட்டா நான் ஃபீல் பண்றேன். ஓகே அதே மேம். போல அதுல ஒரு நீங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கங்கறத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? நான் வந்து அவருக்கு இது ஸ்மால் இன்டெஸ்டைனோட வீக்னஸ் தான் அது அப்படின்னால அதை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பாயிண்ட்ஸ் கொடுத்தேன். ஜெனரல் இம்யூனிட்டி பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன்.
அதோட சேர்த்து இது லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பாயிண்ட். ST25, UB20, 15 15 கிடையாது, அவரு 25 தான் வரும், பேக்ல வரும். இப்ப வந்து அவருக்கு ஓகேவா இருக்கு. அவரோட ஏஜ்ங்க? ஏஜ் 45 45. 45 மேல். ஓகே மேம். வேற ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? டயபெட்டிஸ்க்கு அதுக்கும் ட்ரீட்மெண்ட். எனக்கே டயபெட்டிஸ் இருக்கு. நான் இது ஓகே. வரைக்கும் மருந்து மாத்திரை எடுக்கல. ஒரு 12 இயர்ஸா இருக்கு. எங்க ஃபேமிலில எல்லாருமே இந்த மருந்து மாத்திரையை நிறுத்தி ஒரு 7-8 வருஷம் ஆகுது. ஈஸியா 7 வருஷம் ஆகுது. என்ன என்னுடைய சின்ன பேரனுக்கு அவனுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். மகேஷ் சார் கிட்ட தான் நாங்க ட்ரீட்மெண்ட் கேட்டதுக்கு அவனுக்கு வந்து கண் அலர்ஜி வந்துட்டு இருந்துச்சு. சீசன் மாறும் போதெல்லாம் கண் அப்படியே ரெட்டிஷ் ஆயிடும். அப்போ டாக்டர் கிட்ட போனா அவங்க வந்து ஒரு டிராப்ஸ் கொடுப்பாங்க. அந்த டிராப்ஸ் போட்டோம்னா பயங்கரமா எரியும். குழந்தை அப்படியே துடிச்சு போவான் அந்த எரிச்சலுக்கு. அப்பதான் நானு சாரோட லிங்க் எனக்கு கிடைச்சது. இந்த கோவிடுக்கு முன்னாடி, ஜஸ்ட் கோவிட் ஸ்டார்டிங் அப்பதானே நமக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ சார் கிட்ட சொன்னதுக்கு அவர் வந்து நேச்சுரோபதியிலேயே ஒண்ணு சொன்னாரு. அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸும் சொன்னாரு. எழுதி வச்சிருக்கேன், எனக்கு இப்ப ஞாபகம் இல்லது. அந்த பாயிண்ட்ஸ்ல மசாஜ் மட்டும் பண்ண சொல்லிட்டு வெத்தலையும் பிளஸ் மிளகு ரெண்டுத்தையும் கஷாயம் வச்சு கொடுக்க சொன்னாரு. அது கொடுத்து அவ்வளவுதான். அடுத்த சீசன் மாறும்போது அவனுக்கு அந்த கண் ரெட்டிஸ் ஆவறது வரவே இல்லை. இது வரைக்குமே வரல. அவனுக்கு நாங்க எவ்வளவு அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். சீசன் மாறும்போது ஒவ்வொரு முறை மாறும்போதும் டாக்டர் கிட்ட போக வேண்டியதா இருக்கும். அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா டாக்டர் கிட்டயே போகல. அவனுக்கு கண்ணு இதுவும் வரல. அது அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன், நாம இதுல சேரணும், படிக்கணும் அப்படின்னுட்டு. சார் கிட்ட கேட்டதுக்கு அவர்கிட்டயும் நான் படிச்சது கூட 3rd பேட்ச் நானு. இங்க கோயம்புத்தூர்ல படிச்சீங்களா மேம்? இல்ல, ஆன்லைன்ல படிச்சேன். ஓ, ஓகே ஓகே கொரோனா மேம். ஸ்டார்டிங் எந்த ஊர்ல இருந்து நீங்க பேசுறீங்க மேம்? மைசூர்ல இருந்து. ஓகே மேம். மைசூர். கரோனா ஸ்டார்டிங் அப்பதான். ஓகே மேம். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் லிங்க் அனுப்புனார். நான் ஹீலர் பாஸ்கரோடது நிறைய அவருடைய ஃபாலோவர் நானு. அதான் இது மென்னு சாப்பிடுறது இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா வெயிட் லாஸ் ஆகி நார்மல் வெயிட்டுக்கு வந்திருக்கேன். நான் இப்போ 80ல இருந்தேன், இப்போ வந்து 69க்கு வந்திருக்கேன். எந்த மருந்தும் இல்லை. நல்லா மென்னு சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு முன்னாடி பின்னாடி தண்ணி குடிக்கிறது, கீழே சமணம் போட்டு உட்காந்துன்னு தான் சாப்பிடணும். இந்த இது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி ஸ்டார்டிங் 1 வீக்ல 4 kgs குறைஞ்சேன். அது எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துச்சு. இன்னும் நிறைய இந்த இவரை ஃபாலோ பண்ணணும்னு. அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் எனக்கு சாரோட லிங்க்கும் கிடைச்சது. அது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனுப்பி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சாரோட டைரக்டா பேசி இது எடுத்துக்கிட்டேன். அப்போதான் என்னுடைய பேரனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட அப்புறம் நான் வந்து கன்ஃபார்மா ஜாயின் பண்ணிட்டு இன்னும் அந்த இதுலயே நான் ஜர்னி பண்ணிட்டு இருக்கேன். புதுசா இன்னும் கத்துக்கிட்டும் இருக்கேன். சாரோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்களா? ஆமா. எவ்வளவு நாள் இது பண்ணீங்க, அட்டெண்ட் பண்ணீங்க? 10 நாள் வகுப்புங்களா? இல்லம்மா, 10 நாள் இல்ல. இந்த பஞ்சபூத தத்துவம் ஃபுல்லா படிச்சேன். 1 month இருக்கும் எனக்கு. டியூரேஷன் கரெக்டா ஞாபகம் இல்லை. ஓகே ஓகே. இன்னைக்குமே இந்த பஞ்சபூத தத்துவத்துல எந்த டவுட் வந்தாலுமே சார் சொன்னப்போ எழுதி வச்ச புக்ஸ் தான், அந்த ரெக்கார்டிங் எல்லாம் எழுதிட்டேன் நான். சார் சொல்ல அந்த புக்ஸ் தான் ரெஃபர் பண்ணிட்டேன். ஓகே ஓகே மேம். ஓகே. வேற ஏதாச்சும் உங்களுக்கு இது ட்ரீட்மெண்ட் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஏதாச்சும் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா? பெராலிசிஸ் பேஷண்ட் ஒருத்தர் கொடுத்தேன். சொல்லுங்க. அவங்களுமே நல்லா எழுந்து நடக்கிற அளவுக்கு செஞ்சேன் நானு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இது அவங்களுக்கு அட்டாக் ஆனோடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தப்பவே அவங்க படுக்கையில தான் இருந்தாங்க. எல்லாமே படுக்கையில அப்படின்ற நிலையில தான் இருந்தது.
யூரினுக்கு கூட மோஷனுக்கு கூட இது வச்சுதான் எடுத்தாங்க. அப்படி இருந்தவங்களே எழுந்து நடக்க வச்சேன். மருந்து மாத்திரை போட்டதான் யூரின் போகும் அப்படின்ற நிலையில இருந்துச்சு. அதுவும் குறைஞ்சது. UB67ல நீடில் போட்டதுல இருந்து நல்லா ஃப்ரீயா அவங்க தானாவே மாத்திரை இல்லாமலேயே யூரின் பாஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மயக்கத்திலே இருக்காங்க அம்மா. ஆனா நாங்க எது பேசாலும் கேட்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு எங்களுக்கு பதில் குடுப்பாங்க. ஆனா அவங்க வந்து முழிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ ஒரு மயக்கத்திலே இருக்கிறாங்க அப்படின்னு. லிவர் 13ம் 14ம் அவங்களுக்கு குடுத்தேன் நானு. ஒரு 2 நாள் குடுத்ததுல ஃபர்ஸ்ட் டே குடுத்து மறுநாள் போகும்போதுக்கு அவங்க இப்ப நல்லா ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அந்த இதுல இருந்து மெதுவா எழுந்து உக்காந்து வாக்கிங் ஸ்டிக் பிடிச்சு நடக்கிற இது கூட இருக்கு. என்கிட்ட வீடியோவும் இருக்கு. நான் வேணா போஸ்ட் பண்றேன் group ல. ஆஹ் ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் அலோபதியில போய் அத வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிட்டாங்க. அது ஒண்ணுதான் நல்லா எழுப்பி அனுப்பி வச்சுட்டு நான் அப்புறமா மைசூர் போனேன். ஆனா நான் எங்க ஊருக்கு வந்திருந்தேன். எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது. அவங்களுக்காக வேண்டிய நான் ஒரு 3 மாசம் இங்கேயே இருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறமா தான் மைசூருக்கு போனேன். அவங்க இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட் ஏன்னா மக்கள் வந்து இதை நம்புறது கொஞ்சம் கம்மி தானே, நிறைய கம்மி நம்ப மாட்டேன்றாங்க. எங்க ஏரியால சுத்தமா இதை பத்தி நாலேஜே கிடையாது. நாங்க இன்னைக்கு வந்து ஆந்திரா சித்தூர்ல இருக்கோம். அங்க வந்து சுத்தமா இதை பத்தி நாலேஜ் இல்ல மைசூர்லயுமே இதை பத்தி அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கு இங்க இல்ல. அது ஒண்ணு மைனஸ் பாயிண்ட். ஏன்னா இப்ப ஆந்திரால நான் அவங்களுக்கு நல்லா எழுந்து நடமாட்டிட்டு இருந்தவங்கள மறுபடியும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு ஏன்னா அவங்க மந்த்லி இப்ப போயிட்டு இருந்தாங்க. அடுத்த செக்கப்புக்குன்னு வர சொல்லி எழுதி கொடுத்து எல்லா டெஸ்டும் எடுத்து அந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது அது மாத்தி மாத்தி என்ன செஞ்சாங்களோ தெரியல. அவங்க மறுபடியும் பெட் ரிட்டன் ஆயிட்டாங்க. புரியுது மேம். அதான் அவங்க வருத்தம். இப்போ அது கோஆபரேட் பண்றதுக்கு போகல. வந்து ஒரு பயம் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த பேஷண்ட்டுகளுக்கு எகைன் பயம் உருவாக்கிடும். அதனால அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்றதுங்கிற அந்த ஒரு பயத்திலேயே வந்து அந்த ஹாஸ்பிட்டலை விடுறது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா புரிதல்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டேன்னா அவங்க கட்டாயமா வந்து அதுல இருந்து விலகி நம்ம கூட நிப்பாங்க. அதனாலதான் அந்த ட்ரீட்மெண்ட் கிடைச்சு ரிசல்ட் ஆகி மறுபடியும் உங்க எகைன் அந்த மெடிசின் எடுக்கும்போது அவங்களுக்கு வேகமா அதோட ரியாக்ஷன் வந்து காமிக்கும் பாடியில. அதான் ஓகே reaction. ஓகேம்மா. யாராச்சும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி அடிஷனலா ஆஸ்துமா பேஷண்ட் வேற. ஓ சரிங்க. அதுக்கு இதுக்கு எல்லாம் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து டங்கெல்லாம் கூட நார்மல் ஆயிடுச்சு. டங்கு பார்த்து அந்த டயக்னோசிஸ் பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த டங்கெல்லாம் கூட நார்மல் வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போனேன். பட் அது மறுபடியும் அவங்களுக்கு ஓகே மேம். இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாருமே பேசினதுல வந்து நிறைய பேர் பேசினதுல நீங்க நம்ம ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னாலும் ஒரு குடுப்பினை இருக்கணும், பாக்கியம் இருக்கணும், லக்கியா இருக்கணுங்கிறது அந்த பிரபஞ்சம் தான் நம்மள அக்குபஞ்சருக்கு வந்து செலக்ட் பண்றது. அந்த ஒரு ஆமா. விஷயம் வந்து ஏன்னா இருந்தா நான் தேடி போகல. இது பிரபஞ்சம் தான் என்ன கொண்டு வந்து இதுல சேர்த்திருக்கு. ம் 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 இல்லாட்டி மகேஷ் சாரு நான் எங்க மைசூர், அவர் கோயம்புத்தூர் ம் ஒரு லிங்க் ஏற்படுத்தி கொடுத்தது பிரபஞ்சம் தான். ஷூர் ஷூர். தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா உங்களோட விஷயங்கள் வந்து நீங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லா ஹீலர்ஸுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தென் மறுபடியும் நீங்க இன்னொரு இணைப்புல வந்து நீங்க தொடர்ந்து பேச வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது பேச வேண்டி இருக்கும். உங்களோட நம்பர் சொல்லுங்க மேம். 944 944 00 00 44 44 343 343. இன்னொரு டைம் சொல்லட்டுங்களா? 944 00 44 343. ஆமா. நம்ம இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லட்டுங்களா? டைம் இருக்குங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு இன்னொருத்தர் அவர் 55 இயர்ஸ் ஏஜ். அவருக்கு நைட்ல 1ல இருந்து 3 மணி நடுவுல என்ன ஆகும்னா வயிற்றுல இருந்து கேஸ் அப்படியே ஃபுல்லா ஃபோர்ஸ்ல இப்ப நம்ம
அந்த தம்ஸ் அப் பாட்டில் இந்த மாதிரி கேஸ் உள்ள ட்ரிங்க்ஸ் பாட்டில நம்ம நல்லா குலுக்கி விட்டோம்னா மூடி பிச்சுக்கிட்டு வெளியே வரும் பாருங்க. அந்த ஆமா. மாதிரி காதுலயும் மூக்குலயும் வந்துடுமா அவருக்கு. கேஸோட சேர்த்து லிக்விடும் வெளியில வருமா. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து என்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா பாயிண்ட் சொல்லிட்டு அந்த ஃபுட்டை மட்டும் நைட்ல சாப்பிட வேண்டாம். காலையிலயும் மதியம் வந்து சாப்பிடுறது வந்து டைமிங் இந்த டைம்ல சொல்லணும். அப்புறம் ஹீலர் பாஸ்கர் சொன்ன மாதிரி நல்லா மென்னு சாப்பிடணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இன்னைக்கு அந்த ப்ராப்ளத்துல இருந்து அவர் வெளியில வந்துட்டாரு. பர்மனண்டா வெளியில வந்துட்டாரு. வெரி குட், வெரி குட். ஓகே, அவர் ஓகே வேற மேம். ப்ராப்ளத்துக்காக வந்திருந்தார் நேத்து. அப்போ அவர் சொன்னது ஓகே, ஓகே மேம். ஓகே, வெரி தேங்க்யூ குட். மேம். தேங்க்யூமா, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இதா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க, பயனுள்ளதா இருந்துச்சு ஹீலர்ஸ்களுக்கு அனைவருக்கும். தென் வேற யாராச்சும் டைம் 8:24 ஆச்சு. வேற யாராச்சும் என்னுடைய அனுபவம் நான் ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு விருப்பப்படக்கூடியவங்க யாராச்சும் இருந்தா சொல்லலாம். ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துறது மட்டும்தான் நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம். அது நம்ம நிறைய ஹீலர்ஸ் இருக்கீங்க, பட் நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது தயங்குறாங்க. எதற்காக தயக்கம்ங்கிறது தெரியல. வேற யாராச்சும் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஓகே. இப்போ இன்னும் ஃபர்தரா இப்ப இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்ல போறேன்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து டிசிஎம் ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசின் சொல்லி எல்லா அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லி தரக்கூடிய ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கு வந்து நெக்ஸ்ட் சண்டே வந்து நம்மளுடைய வகுப்பில் நம்மளுடைய கிளினிக்லயே வந்து சாருடைய கிளினிக் யூனிவர்சல் அகாடமி ஆஃப் அக்குபஞ்சர் சயின்ஸ்ங்கிற அந்த இன்ஸ்டிடியூட்லயே கோயம்புத்தூர்லயே வந்து அதோடைய சின்ன ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான தகவல்கள் நீங்க எப்ப மீட்டிங் இருக்கு, எப்போ இத பத்தி பேசுவாங்க அப்படின்னு மோஸ்ட்லி வந்து சண்டே 3:00 மேலதான் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த டைமிங் யாரெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், டிசிஎம் தெரியணுங்கிற விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய குமார் சாரோடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா பாலாஜி சாரோட நம்பருக்கு கேட்கலாம். தென் இன்னொன்னு, ஏன் டிசிஎம் இவ்வளவு நாள் வந்து நம்ம பஞ்சபூத புள்ளிகளை மட்டும்தானே சொல்லி இருந்தோம். இப்ப ஏன் டிசிஎம்னா நிறைய உங்களுக்கு குரல்கள்ல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பிராக்டிஸ் பண்றோமோ அதுல வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம புது புது விஷயங்கள் நம்மள அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அப்டேஷன்ல இதுவும் வந்து முக்கியமான நமக்கு கை கொடுக்கறதுன்னு இல்ல, நம்மள வந்து அப்டேட் பண்றதுல ஒரு முக்கியமான விஷயங்கிறது எனக்கு தெரிஞ்சது. முத்துக்குமார் சார் மார்ச் 10th வந்து நமக்கு செமினார் கிளாஸ் கொடுத்ததுல வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன, இப்ப கூட சமீபமா அவர் பேசும்போது போட்டிருக்காங்க, பிளட்டில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைச்ச உடனே அந்த பாடியில நிறைய மாற்றங்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதே மாதிரிதான் அந்த ஆக்னி விஷயத்துக்கு, முகப்பரு இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் வந்து வெறும் குறிப்பிட்ட சில நாட்கள்ல மட்டுமே வந்து அது கிளியர் ஆயிடுச்சு. அப்படி எதனாலன்னு கேட்டேன்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா டிசிஎம் டிசிஎம் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவரு. தயவு செஞ்சு யாராச்சும் மைக் ஆன் பண்ணி இருந்தேன்னா ஆஃப் பண்ணி வைக்க சொல்லுங்க, இல்லாட்டி ஆஃப் பண்ணிருங்க உங்களோடது. அந்த டிசிஎம் மெத்தட வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய லைஃப்ல இன்னும் வந்து நிறைய பேருக்கு, இந்த சொசைட்டிக்கோ இல்ல நம்மளோட ஃபேமிலிக்கோ அதை யூசேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இதோடைய அறிமுக வகுப்பு சார் வந்து நம்மளோட இன்ஸ்டிடியூட்ல வந்து ஆரம்பிக்க போறாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதனால யாரெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க எல்லாருமே வந்து இந்த இதுக்கு சாரோட நம்பருக்கோ இல்லாட்டி என்னுடைய நம்பருக்கோ பாலாஜி சார் நம்பருக்கோ ஃபோன் பண்ணி கேட்டேன்னா உங்களுக்கு வந்து தகவல் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா,
அக்யூபஞ்சர்ங்கிறது வந்து வாழ்வியல். இன்னைக்கு எல்லா இடத்துல போய் பார்த்தாலும் மக்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து சாப்பிடக்கூடிய அந்த மெத்தட்ன்னு பார்த்தோன்னா, அவங்க வாய மூடி சாப்பிடுறதுங்கிற ஒரு விஷயமே இல்ல. நிறைய சின்ன குழந்தையிலிருந்து கூட அந்த ஹேபிட் வந்து மறந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, வாழ்வியல்ங்கிற ஒரு விஷயம். நம்ம உடம்ப நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும், நம்ம எப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடணுங்கிற மெத்தடே இல்ல. ஏன்னா ஒரு டைம்ல வந்து நல்லா ஹெவியா ஃபுட் எடுத்து, அடுத்த நிமிஷமே இல்லாட்டி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே கூல் காஃபி, தென் அது ஐஸ்கிரீம்ல போட்ட இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃபீஸ், ஷேக்ஸ், அந்த மாரி இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் தான் நெறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அப்போ இது வந்து என்ன பண்ணும்னா, அந்த காஃபில என்ன குடிக்கிறோமோ, அதில இருக்கக்கூடிய வெப்பம் வந்து நம்மளுடைய ஸ்டொமக்க வந்து வேகமா வந்து தாக்குங்கிற விஷயம் நமக்கு மாஸ்டர்ஸ் வந்து கிளாஸ்ல சொல்லி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுனாலும், நம்மளுடைய சாப்பாடு முறைகள சரியா நம்ம கவனிக்காம சாப்பிடுறதோட ஒரு விஷயம் தாங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால அக்குபஞ்சர் வாழ்வியல் கிளாஸஸ் வந்து மறுபடியும் இந்த வருஷத்தோடது, ஜூன் மந்தோடது வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஜூன் டூ நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து ஜூன் 8, 9ல ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. நேத்து தான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் முடிஞ்சுச்சு. அப்போ அக்குபஞ்சர் படிச்சு முடிச்சவங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க, இல்ல தன்னோட ஃபேமிலில இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து சேர்த்தணுங்கிற விருப்பம் இருந்துச்சுனாலும், நீங்க வந்து அத இந்த கிளாஸஸ் வந்து பயன்படுத்திக்கங்க. ஆம், சோ வேற இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, எந்த ஒரு ஸ்வீட்டா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட ருசி, டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஏன் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன்னா, நம்மளுடைய மக்களுக்கு, நம்மளுடைய ஜெனரேஷன்ஸுக்கு வந்து வாழ்வியல் சொல்லிக் குடுத்தாலும், அவங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா, இன்னைக்கு அட்வைஸ்ங்கிறது எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம். சோ, இந்த நம்மளுடைய கல்விக்கூடத்துல, நம்மளோட பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து சேர்த்துங்க. கட்டாயமா நம்ம நல்ல ஒரு சொசைட்டிய உருவாக்கலாம். அதே மாரி நல்ல ஃபேமிலிய நம்ம உருவாக்கலாம். இந்த வாய்ப்ப வந்து எல்லாரும் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா, இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், தேன்மொழி மேம் பேசினாங்க, தென் யசோதா மேம் பேசினாங்க, தென் ஜெயந்தி மேம். 3 பேருமே 3 இடத்துல இருக்கக்கூடியவங்க. இன்னைக்கு அரவிந்தாக்ஷன் அவங்க மிஸ்ஸஸ் கிரிஜா மேடம் தான் வந்து நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிச்சவங்க தான். ஆ அவங்க தான் பேசணும்னு பேசி வச்சிருந்ததே. ஆனா ப்ரோகிராம் அரேஞ்ச் பண்ணது. பட் அவங்களுடைய டைமிங் வந்து சரியா அமையலைங்கிறதுனால, இவங்க 2 பேரோடது அன்எக்ஸ்பெக்டடா கிடைச்சிருக்குது. தேன்மொழி அண்ட் ஜெயந்தி மேம். நெக்ஸ்ட் வந்து டைம் இன்னைக்கு அவங்க 2 பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள், நன்றிகளும் கூட. இன்னைக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. அதனால எகெயின் நான் அடுத்த வாரம் நம்ம மறுபடியும் சந்திப்போம். இன்னொரு டாபிக்ல. இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய அனைத்து ஹீலர்ஸ்களுக்கும், தென் அது இல்லாம கேட்டிருக்கக்கூடிய அனைத்து ஹீலர்களுக்கும் நம்மளுடைய AHS சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஹீலர் தனலட்சுமி மேடம், தேன்மொழி மேடம், தமிழரசி, பாலாஜி சார், மகேஷ் சார், மணிகண்டன் சார், அனைத்து ஹீலர்களுக்கும் தேங்க்யூ ஃபார் ஆல்.